ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தால்தான் பெண்ணினுடைய உண்மையான வலியும் துயரமும் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க பெண்ணா பிறந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். நீங்கள் வரலாற்றை கொஞ்சம் கடந்து பாருங்கள். மானுட குலம் உருவாகிய போது இந்த மனித சமூகத்துக்கு யார் தலைவியாக இருந்தால்? வேட்டை சமூகத்துக்கு யார் தலைவியாக இருந்தால்? பெண் தான் தலைவியாக இருந்தால். ஒரு பெண்ணின் தலைமையில் தான் இந்த சமூகம் இயங்கிக் கொண்டிருந்தது. எல்லா ஆண்களும் அவள் பின்னாடி தான் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். எங்க இது மாறி போச்சு? அவள் எப்படி இரண்டாம் பாலினமாக 3வது இடத்திற்கு எப்படி தள்ளப்பட்டால்? யோசிச்சு பாருங்க. வரலாற்றை திரும்பி பார்த்தால் நாங்கள் வைத்த சுவடுக்கு இடமே இல்லை. மண்ணுல நடந்து வந்ததுக்கு சுவடு இருக்கணும்ல. சுவடே இல்லை. நம் சுவடை யார் அழித்தார்கள்? திரும்பி பாருங்கள். கன்ஃபியூசியஸ் மாதிரி ஒரு தத்துவ ஞானியாக எந்த பெண்ணையும் வரலாறு இது வரைக்கும் காட்டவே இல்லை. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ மாதிரியான ஒரு சிந்தனையாளராக யாரையுமே காட்டவில்லை. சேகுவாரா மாதிரியான ஒரு போராளியாக எந்த பெண்ணும் காட்டப்படவில்லை. எங்க போனாங்க? எங்க பெண்கள் எங்க போனாங்க? ஜெகன்மோகினி மாதிரி